நீங்க ரீமேக் படம் பண்ணீங்கன்னா ஒரு 2 படம் என்னமோ தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு லட்சியம் படத்தோட இது பண்ணீங்க. ஆமா, மாஞ்சாவேல். மாஞ்சாவேலு பண்ணீங்க. இன்னொன்னு தவம். தவமோட தவம் வந்து ரீமேக் பண்ணீங்க. அங்க இட்லு ஸ்ராவணி சுப்ரமணியம். புரி ஜெகநாத் சாரோட படம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரீமேக்கா பண்ணல. இது கான்சியஸா எடுத்த டெசிஷனா? இல்ல, நம்ம கிரியேட்டர்ஸே நிறைய புது ஐடியாஸ் வச்சிருக்காங்கன்னும் போது நம்ம இன்னொன்று நம்ம எடுத்து அப்புறம் அது ஒரு கம்பேரிசன் ஆகி ஐ டோன்ட் நோ, அது எனக்கு என்னமோ கான்ஷியஸாக தான் ஐ ஃபெல்ட் தெர் ஆர் மச் மோர் திங்ஸ், நம்ம டைரக்டர்ஸ் ஆஃப் நியூ ஐடியாஸ் இருக்குன்னு அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ மகிழ் சார் என்கிட்ட வந்து தடையர் தாக்க சொல்லும் போது ஹி வாஸ் ஜஸ்ட் அ வெரி ஃப்ரெஷ் டைரக்டர். அவர் ஒன்றும் பெரிய ஹிட் டைரக்டர் கிடையாது. அப்போது எனக்கு அது என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. அண்ட் அதில் ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் வி டிட். தடமும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. ஸோ ஐ திங்க் வி ஹேவ் மோர் டேலண்ட் ஹியர். அது எதுக்கு நம்ம வந்து வேற ஒரு மொழியிலேருந்து திருப்பி எடுத்து நம்ம இங்கே பண்ணணும். வி ஹேவ் அ மோர் டேலண்ட், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ் அப்படின்றது அந்த மைண்ட் செட்டு தான். மற்றபடி டெலிபரேட்டான்னு இல்லாமல் ஐ ஃபெல்ட் தட் இஸ் மோர் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்கு, கதைகள் இருக்கு, அதை எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ எனக்கு வந்து இந்த நம்ம மண் நம்ம மக்கள் சார்ந்த கதை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது இன்னும் ஒன்று ஒன்றா அது நடக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன்.